மலேசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்கும் போது ஒரு துப்பாக்கி, இது AK-74. அவர்கிட்ட இருக்கு ஒரு பழக்கம். இது எந்த நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாதிரி ஒரு அறிஞன் இனி இந்த இனத்தை பார்க்க மாட்டான். இம்மண்ணாக்கு பிஸ்டல் பயிற்சி கொடுக்கப்பட்டது. மற்றது எங்களோட ஒரு பாதுகாப்புக்குள்ள நாங்கள் யூஸ் பண்ணின ஒரு ஆயுதம் உண்டு, டைப் 97 சொல்லி அந்த ஆயுதப்பட்டது. மற்றது AK-74 அது அன்னையின் ஒரு பிரத்யேகமான ரைவு உண்டு, அது அந்த ஆயுதம் பயிற்சி கொடுக்கப்பட்டது. கொடுங்க இதை கொடுங்க. எங்க அண்ணன் நடை பிரிச்சு இங்க பத்தியெல்லாம் இது ஜெர்மன். இது வந்து 1998 இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதன் விசை வந்து இவங்க 36 தோட்டம் போடலாம், 36 குண்டுகள் இதுல போடலாம், இதுல 40 போடலாம். இப்படி உலகத்தில் 5 நிமிஷம் மாட்டி திருப்பி நாங்க போட்டு சுடுங்க. கூட்டி பயிற்சி நடக்கிற இடத்துல வந்து கடாவி அண்ணன், ரத்ன மாஸ்டர், செந்தியா அண்ணா, சிலம்பண்ணா, சுவர்ணண்ணா, இன்னும் சில தளபதி மேலாம் நிறைய பேர் வந்து இறங்கி சூட்டு பயிற்சி நடக்குது. ஆனால் அண்ணா தனக்கு பக்கத்தில் வச்சுக்கொண்டு சீமானுக்கு ஒரு விஷயமா சொல்லி கொடுத்து, இது வந்து படத்தில் நீ அது எனக்கு தெளிவாக கேட்டது, நீ படத்தில் பார்த்த ரைவல் இல்லை, இதுக்குரிய விளைவுகள் இப்படி இருக்கு, தாக்கம் இப்படி இருக்குன்னு சொல்லி அண்ணன் நேராக அவருக்கு பிஸ்டல் பயிற்சி எல்லாம் தன் இதிலே தனக்கு பக்கத்தில் வச்சு கைக்குள்ளே வச்சு தான் அவருக்கு பயிற்சி கொடுத்தது.